Good evening to all. Subject statics la third problem பார்ப்போம் ஓகேவா. next find the inclination theta to be vertical of a uniform letter AB of length 2a and weight W, which is in limiting equilibrium having contact with a rough horizontal floor and rough vertical wall, to coefficient of friction being mu, show that the greatest inclination of the latter to the vertical is 2 lambda. அதாவது இப்போ கொஸ்டினில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பாருங்கள். இன்க்ளினேஷன் நமக்கு வந்து அந்த இன்க்ளினேஷனாக என்னென்னு சொன்னால் சாய்வு பகுதின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த சாய்வில் வெர்டிக்கலாக இருக்கிறது செங்குத்தாக இருக்கிறத வந்து நம்ம டீட்டான்னு எடுத்துக்கிறோம் ஓகேவா. டீட்டான்னு எடுத்துக்கிறேன். இப்போ யூனிஃபார்ம் லெட்டர் என்னது, நமக்கு யூனிஃபார்ம் லெட்டர்னால் ஒரு சீரான நேரான ஒரு ஏணி, அப்போ ஏபின்னு எடுத்துருக்கேன். அதனுடைய லென்த் எவ்வளோ தூரம் இருக்குது, 2a அதனுடைய லென்த் ஓகேவா. வெயிட் வந்து டபிள்யூன்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. W, which is the limiting equilibrium அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. எது அதனுடைய லெட்டர் ஏபி ஓகேவா, அது வந்து லிமிட்டிங் யூக்லிப்ரியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருக்காங்க, வெர்டிக்கல் வால் வந்து எப்படி இருக்கும், நமக்கு ரஃப்பாக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் ஹரிசாண்டல் ஃப்ளோர் ஒன்று கொடுத்துருக்காங்க ஓகேவா. இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் என்ன கண்டுபிடிக்கணும், show that the greatest inclination of the latter to the vertical is 2 lambda அப்படின்னு சொல்லிட்டு நான் கண்டுபிடிக்கணும் ஓகேவா. இப்போ நம்ம இந்த கொஸ்டினை வச்சு ஒரு பிக்சர் ட்ரா பண்ணியிருக்கேன் பார்த்துக்குங்க. ஏபின்ற ஒரு லேட்டர் ஓகேவா. இப்போ அதனுடைய இன்க்ளினேஷன் சொன்னோம் இல்லையா, இன்க்ளினேஷன் ஓடுற ஒரு இன்க்ளினேஷன் எடுத்துக்கிறேன். அதை டீட்டான்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கிள் கொடுக்குறேன் ஓகேவா. இப்போ ஏபியோட லென்த் எனக்கு என்னது 2a, அதனுடைய வெயிட் என்னது W இல்லையா. இப்போ ஏபிக்கு சென்டர் ஆஃப் பாயிண்ட் வந்து G ஓகேவா. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுவேன், ஏவுக்கு பக்கத்தில் என்ன பண்ணுவேன், ஒரு வால் போகுது, ஒரு வால் ரஃப் வால் போகுது. அதனுடைய ஆங்கிள் வந்து எனக்கு லேம்டான்னு எடுத்துருக்கு ஓகேவா. இப்போ ரஃப் ஹரிசாண்டல் ஃப்ளோர் இது, ரஃப் வெர்டிக்கல் ஃப்ளோர் இது ஓகேவா. இப்போ இந்த பிக்கில் இருக்கிறத வந்து நான் என்ன பண்ண போகிறேன், எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதிட்டு போகிறேன் ஓகேவா. ஏபிஏ வந்து யூனிஃபார்ம் லேட்டர் ஆஃப் லென்த் 2a, ஏபிஏ யூனிஃபார்ம் லேட்டர் லென்த் என்னது 2a ஓகேவா. ஜி வந்து மாஸ் சென்டர் ஆஃப் ஏபின்னு சொல்கிறோம் ஓகேவா. இதுதான் சென்ட்ரு. அப்போ நெக்ஸ்ட்டு ஓகே, a point which divides AB in the ratio வந்து 1:1 சொல்கிறோம் ஓகேவா. நெக்ஸ்ட் டீட்டா, the inclination of AB with vertical, டீட்டா வந்து inclination of AB with வெர்டிக்கலில் இருக்குது ஓகேவா. நெக்ஸ்ட் லேமடா வந்து இன்க்ளினேஷன் ஆஃப் ஏஓ ஓகேவா, வெர்டிக்கலில் இருக்குது. ஏவுக்கும் ஓவுக்கும் வெர்டிக்கல் லைனில் இருக்குது ஓகேவா. மறுபடியும் ஒரு லேம்டா இருக்குது பார்த்துக்குங்க. இந்த லேம்டா த இன்க்ளினேஷன் ஆஃப் ஓபி ஓகேவா வித் ஹரிசாண்டல் ஃப்ளோரில் இருக்குது ஓகேவா. அது W வந்து வெயிட் ஆஃப் த ஏபி அட் ஜின்னு சொல்லிட்டு சொல்கிறோம் ஓகேவா. த 3 forces ஆக்டிங் ஆன் த லேட்டர் அட் ஏஜிபி இதான் ஓகேவா. இது மீட் பண்ணுற இடம் எது, ஓவில் மீட் பண்ணுது, இது மூணுமே சேர்ந்து ஓகேவா. இப்போ ஏஓ ஈக்குவல் டு த டைரக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் வித் இன்க்ளினேஷன் லேம்டா. ஓஏ எங்கே இருக்குது, லேம்டா வெர்டிக்கல் லைனில் இருக்குது. இப்போ பிஓ என்ன சொல்லுவோம், அந்த டைரக்ஷன் ஆஃப் ரியாக்ஷன் வித் இன்க்ளினேஷன் லேமடா ஓகேவா. 2 ஹரிசாண்டல் ஃப்ளோரில் இருக்குது. அப்ளையிங் கோஜென்ட்டோட ஃபார்முலா நமக்கு தெரியும். ஃபார்முலா ஃபார் ஏஜி ஈஸ்ட் ஜிபி, அதாவது ஏஜி ஈஸ்ட் ஜிபி ஈக்குவல் டு 1:1 சொல்கிறோம் ஓகேவா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் கொடுத்துருக்கிறதெல்லாம் இப்போ நம்ம எடுத்து எழுதிக்க போகிறோம் ஓகேவா. பிக்கில் இருக்கிறத இங்கே பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் OGB ஈக்குவல் டு டீட்டா. இங்கே பாருங்கள், இது OGB, இதனுடைய ஆங்கிள் என்னது டீட்டா, அதை தான் எடுத்து எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் AOG இதனுடைய ஆங்கிள் என்னது பாருங்கள் லேமடா ஓகேவா. நெக்ஸ்ட் BOG என்னது 90 மைனஸ் லேமடா ஓகேவா. நடுவில் இருக்குது இல்லையா, இதுக்கு தான் நம்ம ஆங்கிள் போட்டிருப்போம், அதை மட்டும் பார்த்தா போதும் ஓகேவா. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறதெல்லாம் எடுத்து எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு நமக்கு ஃபார்முலா தெரியும், கோஜென்ட்டோட ஃபார்முலா M+N cot theta ஈக்குவல் டு 1 cot lambda மைனஸ் ஃபார்முலா என்னது n cot beta b minus m cot alpha ன்னு சொல்லுவோம் இல்லையா.
இப்போ அந்த ஃபார்முலா படி எம்மோட வேல்யூ என்னோட வேல்யூ எனக்கு தெரியும் ஓகேவா. M1 N1 அப்போ 1 + 1 cot theta = என்னோட வேல்யூ 1 cot லாம்டா ஆல்ஃபா, பீட்டாவோட வேல்யூ லாம்டா, ஆல்ஃபாவோட வேல்யூ 90 - ஆல்ஃபா லாம்டா ஓகேவா. அப்போ -1 cot 90 - லாம்டா ஓகேவா. இப்போ வந்து 1 + 1 2 வந்துடும் ஓகேவா. 2 cot theta = இங்கே 1 cot லாம்டான்னு இருக்குது. அப்போ 1 கூட நம்ம மல்டிபிள் பண்ணும்போது cot லாம்டா வந்துடும் ஓகேவா. இப்போ cot 90 - லாம்டாவோட வேல்யூ என்னன்னு பாருங்கள், tan theta ஓகேவா. அப்போ -tan லாம்டா, தீட்டா இருக்கிற இடத்துல நமக்கு லாம்டா இருக்கு இல்லையா, அப்போ லாம்டா, அப்போ tan லாம்டா. இதை வந்து நம்ம இப்போ என்ன எடுத்துருக்கோம், ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனாக எடுத்துக்கிறோம் ஓகேவா. we know that ஒரு ஃபார்முலா நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச ஃபார்முலா ஓகேவா. அப்போ tan 2a = 2 tan லாம்டா divide 1 - tan ஸ்கொயர் லாம்டா. இது வந்து 2aக்கு தான் ஃபார்முலா இருக்குது, நம்ம ஏற்கிற இடத்துல லாம்டான்றது எடுத்துக்கிறோம் ஓகேவா. அதுக்கு தகுந்த மாதிரி ஃபார்முலா எழுதிக்க வேண்டாம். இப்போ இதை என்ன பண்ண போகிறோம், 1ஆல் டிவைட் பண்ண போகிறோம். இது டிவைடில் போய்டும், 1/tan 2 லாம்டா. இது என்ன ஆகிடும், தலைகீழ மாறிடும். இது கீழே இருக்கிறது மேலே போய்டும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும் இல்லையா டிவைட் பண்ணும்பொழுது. ஓகே, இப்போ 1/tan தீட்டாவுக்கு நமக்கு ஃபார்முலா தெரியும், cot தீட்டான்னு சொல்லிட்டு ஓகேவா. அப்போ 1/tan தீட்டா இருக்கிறதுல 2 லாம்டா இருக்குது, அப்போ cot 2 லாம்டா = 1/2 பொதுவாக வெளில எடுக்கிறேன். அப்போ என்னவாகிடும், இது 1 divide tan லாம்டா -tan 2 லாம்டா divide tan லாம்டா. இப்போ என்னவாகிடும், எனக்கு 1/tan தீட்டாவோட ஃபார்முலா தெரியும், cot தீட்டான்னு சொல்லிட்டு. அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஃபார்முலா எடுக்கிறேன். இந்த 2 என்னென்ன போய்டும் ஆட்டோமேட்டிக்லி ஓகேவா. இது மல்டிபிளில் போய்டும், 2 cot 2 லாம்டா = இது என்னவாகிடும், cot லாம்டா. இது என்னவாகிடும், ஒரு ஸ்கொயர் ஒரு tan கேன்சல் ஆகிட்டு tan மட்டும் இருக்கும், tan லாம்டா ஓகேவா. இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன். இப்போ யூஸிங் 2 in 1 இந்த செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துன்னு போயிட்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன் ஓகேவா. இப்போ 2 cot theta, இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷனையும் செகண்ட் ஈக்குவேஷனையும் பாருங்கள் சேமாக இருக்கா ஓகேவா. அப்போ என்ன பண்ணுவோம், இது ஈக்குவல் டு இதுவா, அப்போ 2 cot theta = 2 cot 2 லாம்டா ஈக்குவல் ஓகேவா. அப்போ இதில் 2 கேன்சல் ஆகிட்டு cot theta = cot 2 லாம்டா. இப்போ தீட்டா தான் எனக்கு தேவை, தீட்டா = இந்த காட்டான பொசிஷனா இன்வெர்ஸில் மாறிடும் ஓகேவா. இப்போ cot -1 + 1 இருக்குது, அப்போ 0 1 எனிதிங் பவர் 0 1 இல்லையா. அப்போ 2 லாம்டா மட்டும் இருக்கும் ஓகேவா. இப்போ தீட்டாவோட வேல்யூ 2 லாம்டா. நம்ம இதை தானே கண்டுபிடிக்கணும். அதாவது என்ன சொல்லியிருக்காங்க, என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க, கிரேட்டஸ்ட் இன்க்ளினேஷன் ஆஃப் த லேட்டர் டு த வெர்டிக்கல் 2 லாம்டா. அதனுடைய வெர்டிக்கல் என்னது, தீட்டா = 2 லாம்டா. கண்டுபிடிச்சிட்டோமா, தட் சால்வ் த ப்ராப்ளம் ஓகேவா. நெக்ஸ்ட் 4th ஒன் ப்ராப்ளம் பாருங்கள். ஏ யூனிஃபார்ம் லேட்டர் ஆஃப் லென்த் L ஓகேவா rest on a rough horizontal ground with its upper end projecting slightly over a smooth horizontal rod of a height h above the ground in the ladder is about to slip, show that the coefficient of friction is equal to h root of L square minus h square divide L square plus h square. இதை தான் நம்ம ப்ரூவ் பண்ணணும் ஓகேவா. இப்போ இந்த கொடுத்துருக்கிறதெல்லாம் வச்சு நம்ம ஒரு பிக்சர் ட்ரா பண்ணிப்போம் ஓகேவா. இப்போது அதுலேயும் என்ன சொல்லியிருக்காங்க, இதுலேயும் தான் ஒரு யூனிஃபார்ம் லேட்டர் எடுத்துருக்க சொல்லியிருக்காங்க. அப்போ யூனிஃபார்ம் லேட்டர் ஒரு எண் எடுத்திருக்கேன் ஏபின்ட்டு ஓகேவா. அதனுடைய லென்த் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, எல் சொல்லியிருக்காங்க ஓகேவா. அது எப்படி இருக்குது, ஒரு ரஃப் ஓகேவா. அப்போ ஹரிசாண்டல் கிரவுண்டுன்னு ஒன்று இருக்குது, ஹரிசாண்டல் கிரவுண்டு இதுதான் ஓகேவா. இது ஹரிசாண்டல் கிரவுண்டு with the horizontal ground with its upper end projecting slightly over the smooth horizontal. என்ன சொல்லிருக்காங்க, ஸ்மூத் ஹரிசாண்டல் ஓகேவா. நெக்ஸ்ட் ராட் ஆஃப் எ ஹைட் ஹெச். இப்போ ராட் ஆஃப் எ ஹைட் என்னன்னு சொல்லியிருக்காங்க, ஹெச். இதோ போது பாருங்கள் ஓகேவா. above the ground in the latter is about to slip ஓகேவா. இது எல்லாமே என்னவாயிடுது, அதுக்கப்புறம் ஏக்கு பக்கத்தில் ஒரு வெர்டிக்கல் வால் போகுது ஓகேவா. இதெல்லாம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்ப்பா, ஒரு இதை இப்போ நம்ம பிக்சரில் ட்ரா பண்ணிக்கிறது எழுதிருக்கேன் பாருங்கள். இன் ட்ரையாங்கிள் ஏஓஜி ஓகேவா. ஜின்றது என்னது, சென்டர் ஆஃப் மாஸ் இல்லையா நமக்கு. அப்போ ஏஓஜி என்னவாக இருக்கும், ஏஓஜி என்னன்னு எழுதுகிறேன் பாருங்கள். ஆங்கிள் ஏஓஜி ப்ளஸ்
OGA ப்ளஸ் OAG இதை மாற்றி மாற்றி இப்படி எழுதிக்கலாமா? இது மூணுமே என்னவாக தான் இருக்கும். இங்கே ஒரு டிகிரி, இங்கே ஒரு டிகிரி, இங்கே ஒரு டிகிரி இருக்கு இல்லையா? அப்போ 3 டிகிரி சேர்ந்தது 180 டிகிரியாக மாறும். ஓகேவா 180 டிகிரி. அப்போ OA அதாவது AOGக்கு எனக்கு என்னது ஆங்கிள் ஆல்ஃபா. OGA அப்போ ஜியை பார்க்கணும். அப்போ இங்கே என்ன இருக்குது 180 மைனஸ் ஜீட்டா இருக்குது. ஓகேவா? அப்போ ப்ளஸ் OAG ஏவில் என்ன இருக்குது லேமடா. ஓகேவா? சாரி ஏவில் என்ன இருக்குன்னா அது அப்படியே வச்சுருக்கேன் நான். ஓகேவா? அந்த லேம்டா ஏனே வச்சுருக்கேன். அது ஈக்குவல் டு இது மூணுமே சேர்ந்தது எனக்கு என்னது 180 டிகிரி. ஓகேவா? இப்போ என்னவா ஆகிடும்னா இப்போ எனக்கு என்ன கிடைக்குதுன்னா ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு தீட்டா மைனஸ் லேம்டா. தீட்டானாட போயிடுச்சுன்னா ப்ளஸில் வந்துடும். இது என்ன ஆகிடும் இங்கே பாருங்கள் ஒன்று ப்ளஸ் ஒரு 180 டிகிரின்னு இருக்குது இங்கே ப்ளஸில். இது என்னாண்ட போயிடுச்சுன்னா எனக்கு தேவை இந்த ஏ இதை மட்டும் இங்கே வச்சுட்டு இது எல்லாமே அன்னாட சைடில் போயிடுச்சுன்னா ஒரு ப்ளஸ் 180 ஒரு மைனஸ் 180 இருக்கும். ரெண்டும் கேன்சல் ஆகிடும். இந்த ப்ளஸ் மைனஸ் டீட்டா அன்னாட போயிடுச்சுன்னா ப்ளஸ் டீட்டா, இந்த ப்ளஸ் லேம்டா அன்னாட போயிடுச்சுன்னா மைனஸ் லேம்டாவாக மாறிடும். ஓகேவா? இப்போ நமக்கு ஆங்கிள் ஏ ஈக்குவல் டு தீட்டா மைனஸ் லேம்டான்னு கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். ஓகேவா? இப்போ ஏபி வந்து யூனிஃபார்ம் லேட்டர் ஆஃப் லென்த் எல். ஓகேவா? ஏபியை வந்து யூனிஃபார்ம் லேட்டர் அதனுடைய லென்த் எல். இப்போ பிஓ என்னன்னு சொல்கிறாங்க? பிஓவை the direction of reaction of bec B is perpendicular to எதில் இருக்கு AB. ஓகேவா? அப்போ OA என்ன சொல்லுவாங்க? A over the direction of reaction with the inclination lambda to vertical. ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் வந்து G என்னன்னு தெரியும். G வந்து a point which divides AB இந்த ரேஷியோ என்னவா இருக்கும் 1:1. ஓகேவா? இப்போ இதை யூஸ் பண்ணி இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நமக்கு கோஏஜென்ட் ஃபார்முலா தெரியும், அதில் அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபார் AG is GP equal to 1:1. AG GP is 1:1. ஓகேவா? இப்போ எனக்கு கொடுத்துருக்கிறதெல்லாம் எடுத்து எதிக்க போகிறேன். OGP என்னவா இருக்கும் ஈக்குவல் டு தீட்டா. ஓகேவா? நெக்ஸ்ட்டு OAG அப்போ என்னவா இருக்கும் தீட்டா மைனஸ் லேம்டா. ரெண்டு போது பாருங்கள், ரெண்டு ஆங்கிள் இருக்கா தீட்டா மைனஸ் லேம்டா. ஓகேவா? அப்போ நெக்ஸ்ட்டு OBG அப்போ 90 டிகிரி. ஓகேவா? நெக்ஸ்ட் இப்போ நமக்கு ஃபார்முலா தெரியும். m + n cot theta ஈக்குவல் டு n cot பீட்டா மைனஸ் m cot ஆல்ஃபா. இப்போ என்னோட வேல்யூ எம்மோட வேல்யூ எனக்கு தெரியும் 1 + 1. ஓகேவா? அதான் 1 + 1 cot theta ஈக்குவல் டு 1 cot theta மைனஸ் லேம்டா ஈக்குவல் 1 cot 90 டிகிரி. ஓகேவா? கொடுத்துக்கிறதெல்லாம் எடுத்து எழுதியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன் 2 ஆகிடும். இது 1 + 1 2 cot theta ஈக்குவல் டு இது என்ன ஆகிடும் cot லேம்டா மைனஸ் 2. இது என்ன ஆகிடும் 90 டிகிரி. எனக்கு cot 90 டிகிரியோட 90 டிகிரியோட வேல்யூனா அது 0, அதை அப்ளை பண்ணிட்டேன். இப்போ 2 cot theta ஈக்குவல் டு இது என்ன ஆகிடும் cot இந்த 0 விட்டுடுறேன் cot theta மைனஸ் லேம்டான்னு ஆகிடும். இதை வந்து நான் ஃபஸ்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ we know that ஃபஸ்ட்டு எனக்கு கொடுத்துக்கிற ரிசல்ட்லேருந்து cot a மைனஸ் பி ஈக்குவல் டு 1/tan a மைனஸ் டி. அதாவது cot தீட்டாவோட வேல்யூ 1/tan தீட்டான்னு அர்த்தம் இல்லையா? அதை தான் எதிர்க்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் tan ஏபியோட ஃபார்முலா எனக்கு தெரியும். tan a மைனஸ் tan b டிவைடு 4tan a ப்ளஸ் tan b. ஓகேவா? இப்போ அதன்படி 1 + tan a ப்ளஸ் tan b. ஓகேவா? அதை தான் எடுத்து எழுதியிருக்கேன். இப்போ இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ண போகிறேன் 1/, இப்போ tan a மைனஸ் பிக்கு ஃபார்முலா தெரியும், அதை அப்ளை பண்ணிட்டேன். இப்போ இது என்ன ஆகிடும் டிவைடில் இருக்குது, இதை மறுபடியும் மேலே போய் பெருக்கிக்கலாமா? அப்போ இது மேலே போய்டும், இது கீழே வந்துடும் இல்லையா? ஓகே. இப்போ ஏவோட வேல்யூ எனக்கு தெரியும் தீட்டா, பியோட வேல்யூ எனக்கு தெரியும் லேம்டான்னு, அதை அப்ளை பண்ண போகிறேன். ஓகேவா? அப்போ cot தீட்டா மைனஸ் லேம்டா ஈக்குவல் டு 1 + tan a இருக்கிற இடத்துல தீட்டா, b இருக்கிற இடத்துல லேம்டா. ஓகேவா? இதை அப்ளை பண்ணி செகண்ட் ஈக்குவேஷனை எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் யூஸிங் 2 in 1 செகண்ட் ஈக்குவேஷனை 1ல் வந்து அப்ளை பண்ண போகிறோம். ஓகேவா? அப்போ என்ன ஆகிடும் 2 cot theta ஈக்குவல் டு 1 + tan theta ப்ளஸ் tan லேம்டா டிவைடு tan theta மைனஸ் tan லேம்டா.
இது நான் ஆகிடும் இப்போ இது காட் தீட்டாவுக்கு 1/tan தீட்டான்னு எழுதலாமா அதை தான் 2/tan தீட்டா ஓகேவா இது அப்படியே தான் வரும் இந்த ஸ்டெப் இப்போ இதை எப்படி எழுதலான்னு பாருங்கள் கிராஸ் மல்டிபிள் பண்ண போகிறேன் அப்போ 2க்கு tan தீட்டா இது மல்டிபிள் ஆகும் இதுக்கு இது இப்படி மல்டிபிள் ஆகும் ஓகேவா இப்போ இதை வந்து 2 வந்து உள்ளே மல்டிபிள் பண்ண போகிறேன் இதை எடுத்துன்னு போயிட்டு இப்போ உள்ளே மல்டிபிள் பண்ண போகிறேன் ஒவ்வொரு டேர்ம்லேயும் ஓகேவா என்ன ஆகிடும் 2tan தீட்டா மைனஸ் tan தீட்டா இந்த மைனஸ் tan தீட்டா இங்கே வந்துடும் இது என்ன ஆகிடும் அனான் சைடில் போடும் ப்ளஸ் tan லேம்டாவா ஓகேவா இப்போ இதில் வந்து 1 இருக்குது இங்கே 2 இருக்குது இங்கே 1 இருக்குது அப்போ மைனஸ் பண்ணால் ஒரு tan தீட்டா வரும் ஓகேவா இப்போ இங்கே என்ன பண்ண போகிறேன்னா tan தீட்டாவை பொதுவாக வெளில எடுக்க போகிறேன் ஓகேவா tan லேம்டாவை பொதுவாக வெளில எடுத்துட்டுனா tan ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் 2 மட்டும் இருக்கும் ஓகேவா இப்போ இது என்ன ஆகிடும் tan தீட்டா டிவைட் 2 + tan ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு இது இந்த சைடில் வந்துடும் இந்த சைடில் மல்டிபிள் இருக்கும்போது என்னென்ன சைடில் வந்துச்சுன்னா நமக்கு டிவைடில் வரும் ஓகேவா ஈக்குவல் டு tan லேம்டா இது தேர்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் ஓகேவா இப்போ டு ஃபைண்ட் tan லேம்டா we know that the coefficient of friction is given by mu equal to tan லேம்டான்னு நம்ம கொடுத்துருக்காங்க கிவன் ஈக்குவேஷன்லேயே ஓகேவா கிவன் ஸ்டேட்மெண்ட் ஓகேவா ப்ராப்ளத்தில் கொடுத்துருக்காங்க இதை இப்போ நம்ம 4th ஈக்குவேஷன் எடுத்துக்கிறேன் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் டு ஃபைண்ட் tan தீட்டா கண்டுபிடிக்க போகிறேன் ஓகேவா ஃப்ரம் அதுக்கு என்ன எடுத்துக்க போகிறேன் நான் ட்ரையாங்கல் ஏபிசி எடுத்துக்க போகிறேன் அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு ஆப்போசிட் நமக்கு tan தீட்டாவோட ஃபார்முலா தெரியும் ஆப்போசிட் சைடு டிவைட் அட்ஜாயிண்ட் சைடு ஓகேவா அதாவது எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம் சொல்லுவோம் அப்போ ஏசி டிவைடு பிசின்னு சொல்லுவோம் இதுக்கு ஓகேவா டு ஃபைண்ட் ஏசி ஃப்ரம் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கல் ஏபிசி ஓகேவா அப்போ பை பித்தாகரஸ் தீரம் ஏபி ஸ்கொயர் ஈக்குவல் டு பிசி ஸ்கொயர் ப்ளஸ் ஏசி ஸ்கொயர் இப்போ ஏபி எனக்கு தெரியும் 1 சொல்லிட்டு பிசி லேம்டா ஏசியோட வேல்யூ எனக்கு தெரியல அது அப்படியே வச்சுருக்கேன் ஓகேவா இப்போ 1 ஸ்கொயர் இது என்னென்ன வச்சுன்னா மைனஸ் லேம்டா ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர் ஓகேவா அப்போ ஹெச் ஸ்கொயர் ஓகேவா இது லேம்டா ஸ்கொயர் இல்லை ஹெச் ஸ்கொயர் இது அப்போ எல் ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் ஈக்குவல் டு ஏசி ஸ்கொயர்னு இருக்குது இல்லையா இப்போ போத் சைட்லேயும் வந்து ஸ்கொயர் எடுத்தால் என்ன ஆகிடும் இது ரூட் ஆகிடும் இது ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும் ஓகேவா நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் டு ஃபைண்ட் பிசி ஈக்குவல் டு ஹைட்டு ஈக்குவல் டு ஹெச்னு சொல்லுவோம் அப்போ tan தீட்டா ஈக்குவல் டு ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் டிவைடு ஹெச் tan தீட்டா ஈக்குவல் டு tan தீட்டா ஈக்குவல் டு tan தீட்டா டிவைடு 2 + tan ஸ்கொயர் தீட்டா ஓகேவா அப்போ tan தீட்டாவோட எனக்கு வேல்யூ தெரியும் அதை அப்ளை பண்ணிக்க போகிறேன் ஓகேவா நெக்ஸ்ட்டு tan தீட்டாவோட வேல்யூ எனக்கு தெரியும் அதை இதெல்லாம் அப்ளை பண்ணி போட்டுக்க போகிறேன் நெக்ஸ்ட் என்ன ஆகிட போகுது ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் டிவைடு ஹெச் டிவைடு 2h ஸ்கொயர் ப்ளஸ் எல் ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் டிவைடு ஹெச் ஸ்கொயர் ஓகேவா இது என்ன பண்ண போகிறேன் தனித்தனியாக எழுத போகிறேன் இப்போ ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் டிவைடு ஹெச் இது கீழே இருக்கிறது போனால் தலைகளாக மாறிடும் இல்லையா இன்ட்டில் ஹெச் ஸ்கொயர் டிவைடு இப்போ 2h ஸ்கொயர் இருக்குது இங்கே மைனஸ் 1h ஸ்கொயர் இருக்குது அதில் இருந்து கேன்சல் பண்ணால் 1h ஸ்கொயர் வரும் ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் இல்லை எல் ஸ்கொயர் ஓகேவா இப்போ என்ன பண்ண போகிறேன் இதை இந்த ஒரு ஹெச் இங்கே ஒரு ஹெச் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடுமா இப்போ ஒரு ஹெச் மட்டும் இருக்கும் அப்போ ஹெச் ரூட் ஆஃப் எல் ஸ்கொயர் மைனஸ் ஹெச் ஸ்கொயர் டிவைடு ஹெச் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் ஸ்கொயர் ஓகே மியூவோட வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு இதை தான் நம்ம கண்டுபிடிக்க சொன்னாங்க இல்லையா கண்டுபிடிச்சாச்சு ஓகேவா ப்ராப்ளம் இதோட சால்வ் ஓகேவா தேங்க்யூ